யாராவது தைரியமா எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் வெளியே போயிடுவோம்னு சொல்கிற தகுதி யார் இருக்கு? திமுக இருந்தால் தானே அவங்களால ஜெயிக்க முடியும். திமுகவை நீங்கள் சொல்கிறீங்க, அதே மாதிரி திமுக இருந்தால் தானே அவங்க ஜெயிக்க முடியும். நீங்கள் இப்போ சொல்லிட்டாருல அமித்ஷா, என்ன ஆக போகுதுன்னு பாருங்கள். நீங்கள் எல்லாமே ஏற்றுக்குவாங்களா? எடப்பாடி ஏற்றுக்குவார், அவருக்கும் அவர் பையனுக்கும் பிரச்சனை ரைட்டு, தங்கமணிக்கு ரைட்டு, வேலுமணிக்கு ரைட்டு. கேபி முனுசாமி எப்படி ஏற்றுக்குவார்? சிவி சண்முகம் எப்படி ஏற்றுக்க போகிறாரு? நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அவங்களுக்கு. நீ இது வந்து சொல்லுங்க, எடப்பாடி வந்து ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ கிடையாது. அவர் எல்லாம் சொன்னதை உடனே ஏற்றுக்கிறதுக்கு எடப்பாடி முதல்ல ரியாக்ட் பண்ணுறாருன்னு பார்ப்போம் நம்ம அதில். அதனால் அதிமுக பிஜேபி சூழ்நிலை வேற, திமுக கூட்டணி கட்சிகள் சூழ்நிலை வேற. புரியுதுங்களா? திமுக இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒருங்கிணைவோம் வாங்குற ஒரு நிகழ்ச்சி நடத்தி இன்னைக்கு வந்து எலெக்ஷன் ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெருசாக இல்லையே, வேற யாரும் ஒன்றும் பண்ணவே இல்லையே.